வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. ஏசாயா 62 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியோலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவதைப் போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம சர்ச்சுக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை எழுந்த உடனே முதலாவது சர்ச்சுக்கு போகிறது அதோடைய சரியான நோக்கம் எப்படின்னா, படுக்கையில் படுத்திருக்கும் போதே இதை தான் யோசனை பண்ணணும். என்னடா ஞாயிற்றுக்கிழமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழையை வேறு இருக்குது இந்த காலத்தில், இந்த நாட்களில் கொஞ்சம் லேசாக தூங்கினா என்ன அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்க வேணும்னா, கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாம் சேரும்போது அவர் மத்தியிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு பெட்டை விட்டு இறங்கி எல்லா காரியத்தையும் முடிஞ்சு சர்ச்சுக்கு வந்தோடனே அவர் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் நான் பார்க்க வந்திருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கணும். சபை முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கணும். இடையில் பல வகையான சிந்தனைகள், நினைவுகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றிட்டு கர்த்தரை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவோம். யாரை பார்த்தாலும் நமக்கு அன்பு தான் அங்கே நிறைவேறும். அப்படி உள்ள ஈச் அதர் அப்படி தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம், மனுஷனை பார்க்க வரல, அவங்களுடைய குறைகளை பார்க்க வரல. எல்லாருக்கும் குறை இருக்குது, ஆனால் நம்ம அதை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அந்த சிந்தையோடு நம்ம இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வீட்டுக்கு திரும்புவோம். சரி, நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பாடத்தை கவனிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி. நீர் 2-3 பேர் உன் நாமத்திலே சேரும்போது நீர் எங்களுடைய மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீர். அப்படியாக நீர் இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கும்படியும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புக்கிலிருந்து 5 வசனம் 62 வசனங்களை நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த 5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இது ஆண்டவர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, ஐசையா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகிட்ட அவர் பேசுகிறார். தீர்க்கதரிசி உரைக்கிறார், சொல்கிறாரு. யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட. எப்படி அவர் சொல்லுகிறார்னா, நீங்கள் பிரகாசிக்கும் வரை, அதாவது ஆண்டவர் ஓய்வெடுக்க மாட்டார். The Lord will not rest until you shine சொல்லப்பட்டிருக்கிறது. until you shine.
he will not rest. அதாவது ஓய்வு எடுக்காதபடி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே நடப்பாங்க, அங்கே நடப்பாங்க, போவாங்க, எடுப்பாங்க, ஆனால் ஒரு சிந்தனையாக இருக்காது, ரெஸ்ட்லெஸ். அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சமாக நீங்கள் பிரகாசிக்காவிட்டால் என்ன ஆகும்னா நான் ஓய்வெடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறாரு. சார், இது எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்போ பிரகாசிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி நம்ம பிரகாசிக்கிறது? உலகத்தில் சில பேர் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க, நல்லா ஃபுல் மேக்கப்லாம் போட்டு, மற்ற வகையில் இப்போ தான் ஏஐடைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை இது பார்த்து எடுத்து எல்லாம் போட்டு எப்படி பிரகாசமாக இருக்கணும்னு அந்த மாதிரி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரகாசம், and God how he wants us to shine, அதே இன்றைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆனாலும் கூட மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவர் என்ன நினைக்கிறார், அவர் எப்படி ஓய்வெடுப்பார் என்றால், நீங்கள் பிரகாசமாக வரும்படி இருக்கிற வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க மாட்டேன், நான் ரெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது ஆண்டவர் எப்போ சொன்னார் என்றால், ஒரு 2700 வருஷம், about 2700 years before. இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிட்டு, அப்புறம் அதுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக ஒரு 700 வருஷம், 700 இயர்ஸ்க்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசி அப்படியாக சொல்கிறாரு. இவர் சொல்லுகிறாரு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இதை கொஞ்சம் சிந்தையில் வைத்துக்கொள்வோம். இப்போ ஆண்டவர் பேசக்கூடிய இந்த பகுதி ஒரு யூதர்கள் மத்தியில், அவருடைய ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற அந்த வருஷத்தை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் என்றால், அவர்கள் 586 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், அந்த நாட்களிலே அவர் சொல்கிறதை நாம் பார்ப்போம். இதோட பின்னணி, இதோடைய பேக்ரவுண்ட், இந்த 5 வசனங்களில் உள்ள பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவர்கள் சிறையிருப்பில் போகிறார்கள். சிறையிருப்புன்னு சொல்கிறதுக்கு பார்க்கிறோம், நாடு கடத்தப்படுகிறார்கள், எக்ஸைல் பண்ணி போகிறார்கள். அவர்கள் அதாவது இந்த நாட்டை விட்டு எல்லாருமே என்ன செய்கிறார்கள், வேறு நாட்டுக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இது தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் they were disobedient to God's commandment. அந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வசனத்தை நம்பி அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் ஏருக்கு மாறாக கீழ்ப்படியா தன்மையாக இருந்தார்கள். They were disobedient to God's word. இன்னுமாக நம்ம பார்த்தோம் என்றால், அவர்கள் தேவாதி தேவன் அவர்களை இஸ்ரவேல், அதாவது எகிப்திலிருந்து செங்கடலை பிழைக்க வைத்து, he opened up the sea and he brought them through and they saw all these miracles. God அவர் செய்த காரியத்தை பார்த்த போதிலும் கூட they did not trust God, but they trust on the images. அதாவது அன்றைக்கு உள்ள இந்த ஃபால்ஸ் காட்ஸ்ன்னு சொல்லி, அஷேரா, பால்னு சொல்லி இந்த விக்கிர ஆராதனைகள், சில விக்கிர ஆராதனைகள் தலை வேற மாதிரியாக இருக்கும், ஒரு குதிரை தலை மாதிரி இருக்கும், உடம்பு மனுஷ ரூபமாக இருக்கிற இந்த மாதிரி சிலை வழிபாடுகளில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபட்டார்கள். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்போது அது மட்டும் இல்லை, அவர்கள் ஏழைகளை துன்புறுத்தி, ஏழைகிட்ட இருக்கிற பணமெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சொந்தமாக பயன்படுத்தி இப்பேரியப்பட்ட தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், disobedient. They were disobedient to God.
நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் பல இடங்களில் நாமும் கீழ்ப்படியா தன்மையாக தான் நம்ம இருந்திருப்போம். ஆனாலும் கூட அந்த நாட்களில் ஏசையா போன்ற தீர்க்கதரிசி ப்ராஃபட்ஸ் அவர்கள், அப்புறம் ஜெரமாயா, அப்புறம் இன்னுமாக எசேக்கியேல், இந்த 3 பெரிய தீர்க்கதரிசிகள் அவர்கள் எப்போதும் சொல்லுவார்கள், ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், அப்படி இல்லாட்டினா ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வில் பி அப்பான் அஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வலியுறுத்தி சொல்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இந்த 3 தீர்க்கதரிசிகளும் மாறி மாறி they were warning them as to obey God, as to do the things of God, do not torture the poor people or the widows அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த 3 தீர்க்கதரிசிகளும் அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கேட்கவில்லை. அவர்களோ சொந்த வழியில் தான் போய்கிட்டே இருந்தார்கள். இந்த சொந்த வழிகளை போய்கொண்டு இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவர் என்ன செய்கிறார்னா, வேறொரு நாட்டிலிருந்து ஒரு ராஜாவை எழுப்புறார். பேபிலோன்னு சொல்லி அங்கேருந்து அந்த ராஜா நெபுகாத்நேசர் இவரை அவர் உயர்த்தி, அதாவது இவரை உருவாக்கி, இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்களை கைப்பற்றி they came and took all these people and brought them to his country. பெபிலோன், அவர் அன்றைக்கு உள்ள பெபிலோன் இன்றைக்கு ஈராக்னு சொல்லலாம், ஈராக், அங்கே இவர்களை கொண்டு போனார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள், யூதர்கள் அவர்களை நாடு கடத்தினார்கள். They chained them, they brought them, they walk all the way from Jerusalem to அந்த ஊர் பபிலோன் ஊருக்கு கடத்தி கொண்டு போனார்கள். இட்ஸ் a sad thing. அதாவது ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஜனங்களை அங்கே கொண்டு போய் அந்த நாட்களை வைத்து அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். இது இந்த பேக்ரவுண்ட் பின்னணியில் என்ன நடந்தது இப்படி ஆண்டவர் சொல்கிறதற்கு, நீங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்கணும்னு சொல்கிறதற்கு இதனுடைய பேக்ரவுண்டை குறித்து நம்ம இதை பார்த்தோம்னா இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெபிலோன் கொண்டு போய் அவர்களை, ஆனால் இந்த ராஜா அவர்களை ஒரு அடிமையாக வழி நடத்துது. He did not use them as slaves. உங்களுக்கு தெரியும் ஸ்லேவ்ஸ்னால் எப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் எந்த உரிமையும் இல்லை. தே ஆர் ஜஸ்ட் லைக் அன் அனிமல் மாதிரி அவர்கள் அந்த ஸ்லேவ்ஸை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். பட் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களுக்கு, இந்த யூத மக்களுக்கு அந்த ராஜா ரொம்ப தாராளமான ஒரு ராஜாவாக இருந்தார். ஹி வாஸ் அ வெரி ஜெனரஸ் கிங்னு சொல்லலாம். எப்படின்னா அவர்களுக்கு நிலத்தை கொடுத்தாரு. இட்ஸ் நாட் 1 year 2 year. பை த வே, அவங்க எத்தனை வருஷம் போய் அங்கே அந்த நாடு கடக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னா, they were exiled for 70 years. 70 வருஷம். இப்போ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்க. குழந்தை பிறந்தோடனே அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் 70 வருஷம் அங்கே ஊரில் இருக்கும்போது இந்த பையனுக்கு எத்தனை வருஷமாக இருக்கும்? இவனுக்கு 70 வயசாக இருக்கும். என் வயசு மாதிரி அவனுக்கும் வந்துடும். அப்போ இடையில இந்த 70 வருஷம் என்னென்ன நடந்திருக்கும்? அவங்க தகப்பனாலும் இந்த பக்கத்து வர முடியாது, ஏன்னா அந்த ஊர்லேருந்து விட மாட்டார்கள். 70 years. இதை நம்ம கொஞ்சம் கற்பனையில் பார்த்தோம்னா 70 வருஷம் இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு, இங்கிட்டு ஜெருசலம்லேருந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு, அவருடைய நிலங்கள், வீடுகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு 70 வருஷம் போய் அந்த ஊர்லேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வேலைக்கு வர்றாங்க. இங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 2 வருஷத்தில் ஒரு வாட்டி போயிட்டு வருவார்கள்.
4 ஹவர் 5 ஹவரில் போயிட்டு வந்துடுவார்கள். இது அப்படி இல்லை. போனான்னா அங்கே தான் இருந்தார்கள். ராஜா விடவே இல்லை. 70 வருஷம் அவங்க அந்த நிலத்தில் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அங்கே இருக்கும்போது அந்த ராஜா இவர்களுக்கு நிலத்தை கொடுத்தாரு, வீடு கட்டுறதுக்கு நிலத்தை கொடுத்தாரு. பிறகு ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 500,000 ஜூஸ் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு கட்ட நிலங்கள், அது மாத்திரமில்லை, அதாவது விவசாயம் செய்கிறதுக்கும் நிலத்தை கொடுத்தாங்க. ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறதற்கும் இடங்கள்லாம் கொடுத்தார்கள். அப்போ பார்க்கும்போது இந்த அரசன், அங்கே உள்ள அரசன், the king, he did not ill treat them. He did not ill treat them as slaves. They were அகதிகள்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஊரில் இருந்து ரெஃப்யூஜின்னு சொல்லி இன்னொரு ஊருக்கு போனால் அங்கே அந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கும், அங்கே தான் இருக்கணும். அங்கே சில வசதிகள் சலுகைகள் இருக்கிறது. ஸோ அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் போய் அங்கே இருந்தார்கள். என்னென்ன நடந்திருக்கும்? முதலாவது இவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருப்பார்கள். பிள்ளைகள் மனைவியெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கும்போது ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்திருக்கிறார்கள். இருந்த வேளையில் அவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து, அங்கே தேவாலயம் இல்லை, ஜெருசலமில் தான் ஒரு தேவாலயம் இருக்குது. அங்கே தீர்க்கதரிசி இருந்தார்கள். அவர்கள் பேர் இசிக்கியல், தானியல். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இசிக்கியல், தானியல். இவர்கள் அந்த சிறையிருப்போடு, அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த நிலையில் இவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இந்த பக்கத்து ஜெருசலேமில் நான் 3 பேர் சொன்னேன்ல, ஏசையா, இசிக்கியல், பிறகு ஜெரமாயா, இவர்கள் இங்கே இருந்தார்கள். உங்கள் புக்கில் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இவர்கள் இங்கே இருந்தார்கள். ஆனால் அந்த 70 வருஷம் அந்த சிறையிருப்பில் அதாவது இந்த வேர்டை சிறையிருப்பு, நாடு கடத்தல், இதை நான் மாற்றி சொல்கிறேன். ஆனால் இது நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலை. அவர்கள் அங்கே எசிக்கியல் தீர்க்கதரிசியும் தானியலும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே பெரிய தேவாலயம் இல்லை. யூதர்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு தான் போய் அவங்க ஆராதனை செய்வார்கள். ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவருடைய மகிமை அங்கே இருந்தபடினாலே அந்த தேவாலயத்துக்கு பெரிய ஒரு மகிமை. அங்கே தான் எல்லாரும் போய் ஆராதனை செய்வார். இப்போ இவங்க இங்கே போயிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டு வேறு ஊரில் இருக்காங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி பெரிய தேவாலயம் இல்லை. சின்ன சினகாக்குன்னு சொல்லுவாங்க, சின்ன இடம். அதாவது சின்ன இடம்னு சொன்னால், சினகாக்குன்னு சொன்னால் யூதர்கள் முறைப்படி 10 பேர் இருக்கணும், மினிமம் 10 people. யூ கேன் ஸ்டார்ட் அ சினகாக். அதாவது ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும்னா அந்த நாட்கள்னு சொல்ல முடியாது, ஆமாம் உண்மையிலே தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக நான் இந்த சபைகள் ஸ்தாபிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் ஒரு வாரத்தை வச்சார். அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒரு இடத்துலையும் போய் எப்படியாச்சும் சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு சபை நம்ம சபை, ஈஸ்வரன் திருச்சபை. அப்போ அந்த நாட்களில் தெரியாதவர்கள்ட்ட சொல்கிறேனே, பிலிப் சோன் ஒரு விக்கார் இருந்தார். இப்போ அவர் எங்கிட்ட கேட்டது, எங்களுக்கு ஒரு தமிழ் சபை ஆரம்பித்து கொடுக்க முடியுமா? இங்கே ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியல நீங்கள், ஓகேவா? நீங்கள் தெரியும். அப்போ ஆனால் அவங்களுக்கு அந்த சரியாக செய்கிறதுக்கு தெரியாமல் இருந்ததுனால என்னை கூப்பிட்டாங்க. அப்போ அது ஒரு சபையை ஸ்தாபிக்க 1 வருஷம் நான் இங்கே வந்தேன் என்னுடைய டீமோடு. அப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறதா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேணும் எனக்கு. அப்போ தான் நான் சொன்னேன், ஓகே நம்ம போகலாம்னு. அந்த மாதிரி சென்ட் பால் சபையிலேருந்து 10 பேர் அல்லது 12 பேரை கூட்டிகிட்டு இந்த மாதிரி 6 சபைகளை நான் ஸ்தாபித்தேன். எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு கிண்டர் கார்டனில் தான் செஞ்ச போல, ஒரு எங்கேயோ அங்கிட்டு ஒரு Avenue 1 Avenue 4 இருக்கு போல், கிண்டர் கார்டனில் தான் இருந்துச்சு.
அப்புறம் ஸ்லோலியாக மூவ் ரொம்ப அழகாக மூவ் பண்ணாங்க. இங்கே வந்து கீழே வந்து இங்கே வந்து அப்புறம் பக்கத்தில் போய் அப்புறம் இப்போ மேலே வந்துட்டோம். அந்த மாதிரி ஸ்டேஜஸாக நம்ம வந்திருக்கணும். இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அந்த அந்த டைமில் அங்கே உள்ள வந்தவர்கள் சில பேர் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் த பிலவட் பீப்புள். ஏன்னா அந்த காலத்திலே என் கூட இருந்தீங்கன்னு. ஸோ தட்ஸ் பிலவட். அதான் ஆண்டவர் அடுத்தது சொல்ல போகிறாரு, பிலவட் மீன்கிறாரு. அப்போ இவர்கள் அங்கே இருந்த போதிலும் கூட அவர்கள் மன உணர்ச்சியோடு தான் இருந்தார்கள். சின்ன சின்ன தேவாலயங்கள் இருந்தது, சின்ன சின்ன சினகோகுன்னு சொல்லி அங்கே தான் சேருவார்கள். அங்கே சேர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்பார்கள் தீர்க்கதரிசிகள் மூலியமாக. இவங்களுடைய லைஃப் வந்து தோ இட் வாஸ் ஆல் ரைட், தே வர் குவைட் ஓகே. பட் அவங்களுக்கு வந்து அந்த எருசலேமை குறித்தும் அந்த தேவாலயத்தை குறித்தும் இவங்களுக்கு பெரிய பாரமாகத்தான் இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது 70 வருஷங்கள்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் வந்து சில பேர் மறுபடியும் அங்கே ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பாசிபிள். அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அவர்கள் எல்லாரும் மெய் தேவனை வணங்காதபடி அவர்கள் வெவ்வேறு விக்கிர ஆராதனையிலையும் சேர்ந்திருப்பார்கள். சில பேர் வந்து வாழ்க்கையே மாறி இருக்கும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு சிதறி போன ஒரு அழிந்து போன வாழ்க்கை போல் அவர்கள் அங்கே இருந்தார்கள். எல்லா அவசரம். சில பேர் ரொம்ப ரிச் ஆகினாங்க தெரியுமா. they were very rich because அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா ஆகி they were very rich. ஆனாலும் கூட அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு அழிந்து போன ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது. அதே சமயத்தில் இங்கே எருசலேமில் 70 வருஷம் இவங்கெல்லாம் இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் சிறு வயசு. கொண்டுட்டு போனவங்கெல்லாம் வாலிப பிள்ளைகள், வாலிப நிலையில் உள்ளவங்க. அப்போ இங்கே வந்து எருசலேமும் அந்த ராஜா வந்து அந்த நேபுகாத்நேசர் அவர் வந்து இந்த எருசலேமை மட்டும் தாக்கலை, அந்த தேவாலயத்தையும் இடித்து போட்டார். தேவாலயத்தையும் இடிஞ்சு போனது 536 அந்த வருஷத்தில் முதல் தேவாலயம் உடைக்கப்பட்டு அந்த இடமே அப்படியாக ஒரு அழிவுக்குள் வந்ததாக பார்க்கின்றோம். சரி, இப்போது இங்கே நாடு கடத்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இப்போது அந்த புது ராஜா ஒருத்தர் வர்றாரு. புது ராஜா வந்த பிற்பாடு அவர் பேர் சைரஸ். இது மனசில் வச்சுக்கங்களேன், சைரஸ்னு. இது சரித்திரமாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அவர் வந்து என்ன செஞ்சார், சரி இவர்கள் 70 வருஷம் இவர்களுக்கு முடிந்து விட்டது, இவர்களை மறுபடியும் நம்ம அனுப்பி வைக்க வேணும், மறுபடியும் நம்ம அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிக்ரி பண்ணி இவர்களை அந்த இடத்துல விட்டு போக சொல்கிறாரு. போக சொல்ல பிற்பாட்டு இவங்கெல்லாம் கிளம்பி புறப்பட்டு போனார்கள். அங்கே போய் பார்க்கும்போது இவர்கள் என்ன யோசனையோடு போனார்கள்னு தெரியாது. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது எருசலேமே சீரழிந்து இருக்குது. தேவாலயம் இடிந்து போய் அப்படியாக பாழான ஒரு இடமாக இருக்கிறது. தேவ மகிமை ஒரு காலத்தில் அந்த இடத்திலையும் பிரகாசமாக இருந்த ஒரு இடம், அந்த தேவாலயம் இடிந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்போ இவர்கள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப மன உணர்ச்சி மட்டும் இல்லை, ஃபிசிக்கலி ட்ராமா. அவர்கள் அப்படியாக இமோஷ்னலி ட்ராமா. ஏன்னா அவர்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷம் என்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தா இந்த நிலைமை இப்படி இருக்குது, எப்படி இனினா நாங்கள் இங்கே இருப்போம், தேவாலயத்தை எப்படி மறுபடியும் அந்த மகிமையிலே பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பெரிய ஒரு மன உணர்ச்சி, மனசு வேதனையாக இருக்குது. they were very very upset about it. தேவாலயம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. இவங்களாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப மன உணர்ச்சியோடு
மன கசந்த நிலையில் ஒன்றுமே இல்லை, இனி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்வு அங்கே இருந்துனாலும் நல்லா இருக்கும்னு சில பேர் நினச்சிருக்காங்க. அங்கே இருந்தால் வசதியாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, அன்வேவரிங் கமிட்மெண்ட். ஆண்டவர் அசைக்க முடியாத ஒரு உறுதியை கொடுக்குறாரு, அசைக்க முடியாத ஒரு உறுதியை கொடுக்குறாரு. நான் மறுபடியும் எருசலேமை மீட்டு எழுப்புவேன், தேவ ஜனங்களை, அதாவது யூத மக்களை நான் புதுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உறுதி சொல்கிறாரு. சரி, சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த பகுதியோட ஒரு பின்னோக்கி பார்த்து இதுதான் நடந்த சம்பவம். இதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இவர்களை குறித்துன்னு சொல்லி நாம் பார்ப்போமாக. வேதம் வாசிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. முதல் வசனத்தை வாசிங்க. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். முதல் வசனம் சொல்றாரு, ஐ வில் நாட் ரெஸ்ட். மறுபடியும் எருசலேம் எப்படி இருக்கணுமா? எருசலேம் அதாவது எருசலேம் வந்து பிரகாசமாக இருக்கணும். அந்த ஜனங்கள் வந்து கர்த்தருடைய அந்த மீட்பை குறித்து, சல்வேஷனை குறித்து அவர்கள் இன்னும் பிரகாசமாக இருக்கணும். அது வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஜனங்கள்கிட்ட முதல் வசனமாக சொல்கிறாரு. இது ரொம்ப உற்சாகமான ஒரு காரியம். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த மூணாவது வசனத்தை வாசிங்கப்பா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி இருக்கிற இந்த தேசம், இந்த எருசலேம் தேசம் அழிந்து போய் இருந்தாலும் கூட என் கையில் அது அலங்காரமான ஒரு இதாக இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, நான் இதை அழகுபடுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தது, உன் தேவனுடைய காரியம் வந்து கரத்தில், உன்னுடைய தேவனுடைய கரத்தில், அதாவது ஜனங்களை வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் ராஜமுடியாய் இருப்பாய், கிரவுன்கிறாரு. I will make your nation splendor, I will crown you அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு. நாலாவது வசனமும் வாசிப்போமாக. நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்பட்டாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். சொல்லப்பட்டிருக்க புது பெயர்களை கொடுக்கிறாரு. இங்கே யாராச்சும் ஹப்சிபான்னு இருக்கிறீங்களா, பியூலான்னு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும், நான் இருந்த சபையில் ஒருத்தர் 2-3 பேர் ஹப்சிபான்னு வச்சுக்குவாங்க. பேர் அழகான பேர் தான், அதோடைய மீனிங் தெரியணும், அதோடைய அர்த்தம் தெரியணும், அது எங்கே இருக்குதுன்னு தெரியணும் நம்ம பைபிள்லேயும். ஏன்னா மேத்யூ, மார்க், ஜான், லியூக் இதெல்லாம் நமக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு. ஆனால் இந்த மாதிரி பேர்கள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதோடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீ என் கரத்திலே இருப்பாய், கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உன்மீது பிரியமாக இருக்கிறார். மை டிலைட் இஸ் இன் ஹர், யூ ஆர் ஹப்சிபாங்கிறாரு. கர்த்தருடைய கரத்திலே நீ அலங்காரமாய், அவருடைய கரத்திலே நீ வந்து பிரியமாக நீ இருக்கும்போது அதற்கு பேர் என்ன என்றால் ஹப்சிபா என்று அவர் கூறுகிறார். இனி அந்த ஜனங்களை பார்த்து அவர் இன்னொன்று சொல்றாரு, வாசிப்பமாக. ஹப்சிபா. அப்புறம் அடுத்தது, உன் தேசம் பியூலா என்று அழைக்கப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல. சரி, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு போகும். அப்போ இப்போ ஆண்டவர் ஹப்சிபாங்கிறாரு. எருசலேமை பார்த்து, ஹப்சிபா, என் கையில் ஐ எம் டிலைட்டட் வித் யூ, ஐ வில் மேக் யூ ஷைன்,
I will make you like what it was before, the glory of the Lord அப்படிங்கிறாரு. ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பியூலா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் மேரிட் டு யூங்கிறாரு. அதாவது இந்த பியூலா என்ற வார்த்தை வந்து மேரிட், விவாகம், நான் உங்களோடு விவாகமாக இருக்கிறது அப்படின்னா அதாவது கல்யாணம் விவாக நான் உன்னோடு கூட விவாகத்தின் உறவில் நான் இருக்கிறேன். ஐ எம் மேரிட் டு யூ அப்படின்னு பியூலா என்ற பெயர் கொடுக்கிறார், ஹப்சிபா என்று பெயர் கொடுக்கிறார். குறித்து வச்சுக்கலாம். அந்த கடைசி 5வது வசனத்தையும் வாசிப்போம். வாலிபன் கன்னிகையை விவாதம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியை மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். சொல்லப்பட்ட காரியம் கர்த்தர் அப்படியாக ஒரு பொசிஷனை கொடுக்கிறாரு. ஐ எம் மேரிட் டு யூ, யுவர் பியூலா, யூ ஆர் மை டிலைட், ஹப்சிபா அப்படின்னு சொல்லி இந்த புது பேர்களை கூப்பிடுகிறார். இனி நீ பாழான தேசம் இல்லை, பாழா போன தேசம் இல்லை, உன்னை நான் உருவாக்குவேன், நீ ஷைன் பண்ணுற வரைக்கும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, அன்றைக்கு அவர் அப்படி சொன்னார். இன்றைக்கு நம்மளோடு கூட என்ன சொல்கிறார் என்று சீக்கிரமாக நாம் கடந்து சொல்வோமாக. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இயேசுவை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலியமாக நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும் உலகுக்குன்னு இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இன்னும் இயேசு அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சபைக்கு வந்து விட்டுட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். பழைய வாழ்க்கையிலேயும் போய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் மறுபடியும் வரணும், இந்த புதிதான ஆத்மாக்கள் வரணும்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு தன்னுடைய மரணத்திலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், நமக்கு ஜீவன் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். விசேஷமான ஒரு காரியம் என்ன என்றால், இயேசு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன என்றால், யூ ஆர் மை சைல்ட், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் குறிக்கிறதை நாம் வேதத்தில் கவனிக்கலாம். இன்னுமாக நம்ம பார்க்கும்போது, நீங்கள் எப்படி பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய இயேசுவின் ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும், மற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருடைய குணாதிசயங்கள் உங்களோடு கூட இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை, இறக்கம், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை நம்ம வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்றால், ஐ எம் ஷைனிங், ஐ எம் கிவிங் த பீப்புள், லெட் them know that Christ is in me. இதுதான் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த ஷைனிங்கில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, மற்றவர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர முடியும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Christ came and died for all our sins. He made us close with the Father and he brought us, he opens heaven for us அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? அவர் திருப்தியாக இருக்க மாட்டார். நாம் இப்படியாக ஒளி கொடுக்காவிட்டால், we can be Christians, we can be a good church goer, but if we don't shine, இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் நம் மூலியமாக வராதபடி, இதை நம்ம உலகத்துக்கு காட்டாதபடி மற்றவர்களிடம் காட்டாதபடி இருந்தோம்னா, we can be quiet, but God is not going to rest. He will somehow or other work things out. Somehow or other work things out. நாங்களாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக கர்த்தர் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டாரு, கேட்கறது இல்லை. But he never stopped. Continue to force us சொல்லும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. Until we give up and we give in for Godன்னு சொல்லிட்டு நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு எல்லாரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் எல்லாரையும்
நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரத்துக்கு வர முடியாது. கண்டினியூ வித் வாட் யூ ஆர் டூயிங், பட் டோன்ட் ஃபர்கெட் கிறிஸ்துவுக்காக நம்ம அநேக காரியங்கள் செய்கிறதற்கு அவருடைய கேரக்டர் நம் மூலியமாக தெரிய வேண்டும். And we can bring people to Christ. இதுதான் நம்மளுடைய ஒரே யோசனையாகவும் மோட்டிவாகவும் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், நீர் ஓய்வின்றி இருப்பீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களோ உம்முடைய வசனத்தை கேட்ட வண்ணமாக இருக்காதபடி அதை செய்யக்கூடியவர்களாக எங்களுக்கு சொல்லித்தாரும். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.